ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அதோட வரலாறு, இந்திய அரசியலமைப்போட வரலாறு என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ 2வது செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி, இந்திய நிர்ணய சபை, அப்புறம் சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சரிங்களா, நம்ம அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதுல தான் இந்த 2வது செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவுக்காக ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிறது. அது மீட்டிங்ஸ்லாம் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டது, அதில் கலந்துக்கிட்ட முக்கியமான டேட்ஸ் என்ன, அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், இதனுடைய தாக்கங்கள் இது வரைக்கும் இருக்கா இல்லையா, அது பண்ணதுக்கான அந்த இதை தான் வந்து விளைவுகளை தான் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இதில் வந்து டேட்ஸ் தான் நிறைய முக்கியமாக வரும். கேள்வி இது வரதுனால இந்த செஷன்ஸில் எப்போ மீட் பண்ணாங்க, அதில் என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்க, என்னென்ன தேதியில் அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த செஷனோட முக்கியமான இது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணு, இடைக்கால அரசு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதை வந்து நேருவோட தலைமை கீழே பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு, அதுக்கு வந்து தலைவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நேருவோட இடைக்கால அரசு என்று தோற்குவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா செப்டம்பர் 2, 1946. சரிங்களா, அங்கே தான் வந்து ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வரைவு சபை, நிர்ணய சபை ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட முதல் கூட்டம் என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் 9, 1946. அப்போ செப்டம்பர் 2னா இது என்ன வச்சுக்கலாம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒரு 3 months கழிச்சு டிசம்பர் 9, 1946 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இயர் எல்லாமே 1946. டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்தது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை வராமல் நடக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவை. சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து டெம்பரவரி பிரசிடென்ட், ஏன்னா அந்த நிர்ணய சபையில் யாரை எலெக்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுறாங்க, டெம்பரவரியாக தற்காலிக தலைவராக வந்து யாருக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா, ரைட்டு. 2 பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்க. போன செஷன் வீடியோவில் நம்ம வரலாற்று இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்ன பார்த்துருக்கோம், 1909 மின்டோ மார்லியில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்னு ஒருத்தர் முதல் சட்ட உறுப்பினராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்கும்போது இது 2த்தையும் ஒரே ஆப்ஷனில் கொடுத்து குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, முதல் சட்ட உறுப்பினர்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டால் சத்யேந்திர சின்ஹா. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது இப்போ டெம்பரரி பிரசிடென்ட், அப்போ எதுக்கு கூடியிருக்காங்க, இடைக்கால தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முழுமையான தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இவரோட இடைக்கால தலைமை மூலமாக ஒரு நிரந்தர தலைவர், அதாவது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாதை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். ஸோ முதல் குடியரசுத் தலைவர் இவர் இந்த இடத்துல தேர்ந்ததுனால தான் முதல் குடியரசுத் தலைவர் யாரை போட்டிருக்காங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்போ இந்தியா ஒரு குடியரசு அப்படின்னு வரதுக்கான முதல் படி எடுத்து வைக்கும் போது இருந்த தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவரையே என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இதில் வந்து தலைவராக போட்டிருந்திருக்காங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட். புரியுதுங்களா, இந்த நிரந்தர தலைவருக்கு ஒரு துணைத் தலைவர் தேவை. அவர் தான் யாருன்னா HC முகர்ஜி. சரிங்களா, இவரை வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு துணைத் தலைவராகவும் நம்ம அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவராகவும் போட்டிருக்காங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், லீகல் அட்வைசர். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட நிர்ணய சபைனாலே சட்டம் தான். அப்போ இந்தியாவுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் தேவை, கரெக்டான சட்டங்கள் அமைதா, அப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்கும்போது அப்போ லீகலில் சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்கிறது அவசியம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், இந்த அரசியல் நிர்ணய சபைக்கே ஒரு லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகராக யார் அப்படின்னா BN ராவ். இவரை செலக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த BN ராவ். கொஷின்ஸ் நிறையா வந்திருக்கு. அடுத்தது ஜவஹர்லால் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரிங்களா, நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. நம்ம அரசியல் வரலாற்றில் நேருவோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் கொண்டு வந்த இந்த ஆப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் தான் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள்னா நாடு வந்து எதை நோக்கி போகுது, எதுக்காக இந்த நாடு இருக்கு, இந்த நாடு யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனிப்பட்ட நபருக்கானதா, ஒரு தனிப்பட்ட மதத்தை சேர்ந்தவருக்காகவா, ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு சேர்ந்தவரா, இல்லை இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சேர்ந்ததான்னு சொல்லிட்டு ஒரு நாடு முன்னேறதுக்கு தேவையானதை நேருவோட குறிக்கோள் தீர்மானம். ஸோ நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரி என்ன சொல்லுது, இந்த நாடு அனைவருக்குமானது, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் உண்டானதுன்னு சொல்றதுக்காக கொண்டு பண்ணதான் நேருவோட குறிக்கோள் தீர்மானம். அதை கொண்டு வந்தது வந்து
டிசம்பர் 13, 1946. டிசம்பர் 9, 1946 ஏற்கனவே ஒரு டேட் பார்த்துருக்கோம். இது வந்து டிசம்பர் 13, 1946. கரெக்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எந்த பேசிஸில் வருதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அடுத்தது ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன். நேரு வந்து அறிமுகப்படுத்துறாரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. பட் மீட்டிங்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கணும், டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை என்னைக்கு ஏற்றுக்கிறாங்கன்னா ஜூலை 22, 1947 அன்னைக்கு ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்ஸ். இதில் வர டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டு. அதில் ரொம்ப முக்கியமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஜனவரி 22 ரொம்ப முக்கியமான டேட். சரிங்களா? அடுத்தது நேஷனல் ஃப்ளாக். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நிர்ணய சபையில் எதெல்லாம் அங்கீகரிக்கிறாங்க, அப்போ என்னன்னா நாடு வரத்துக்கு இந்த நாட்டோட ரெப்ரசன்ட் சிம்பிள் எதெல்லாம் அந்த நாட்டுக்கு தேவை, நம்ம தான் ஒரு நாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஃப்ளாகு, ஒரு கொடி, இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு என்ன தேவைன்னா தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஜூலை 22, 1947. சரிங்களா? இந்த டேட்டு தான் என்ன பண்றாங்க, நம்ம தேசிய கொடியை இந்தியாவுக்கான தேசிய கொடின்னு அங்கீகரிக்கப்பட்ட நாள். அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி. சரிங்களா? ரைட்டு. இப்போ அரசியல் நிர்ணய சபை வந்துருச்சு. அடுத்தது அரசியல் வரைவு குழு. நமக்கு என்னன்னா டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிராஃப்ட் இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் கொண்டு வராங்க. அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா, டிஸ்கஷனுக்காக கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா இந்த வரைவு குழு. இந்தியாவோட முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த வரைவு குழு. இவங்க செஞ்சதுதான் இப்போ இருக்கிற அரசியல் சட்டம். சரிங்களா? ஸோ இந்த டிராஃப்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 29, 1947. கரெக்டாக இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்துங்க 46. இது எல்லாமே மாறுறது வந்து அடுத்த வருஷம் 1947 எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ஜூலை 22, 1900 இது வரைக்குமே நம்ம இன்னும் சுதந்திரம் வாங்கவில்லை. ஆகஸ்ட் 15, 1947 தான் சுதந்திரம் வாங்குறோம். இது வரைக்கும் வாங்கல. அப்போ ஆகஸ்ட் 29, 1947 என்னதுங்க, சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் டிராஃப்டிங் கமிட்டி பண்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சுதந்திரம் நாடு, நமக்கான ஒரு சுதந்திரமான ஒரு அரசியல் சட்டமைப்பு வேணும்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வரது தான் இந்த வரைவு குழு. சரி, இந்த வரைவு குழுல யார் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் வந்து 7 பேர் உறுப்பினராக இருக்காங்க. அந்த 7 பேர் உறுப்பினரோட தலைவர் தான் யாருன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் இந்த வரைவு குழுவோட தலைவராக இருக்கார். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இந்த வரைவு குழு இந்த டிராஃப்ட் இதை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 141 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. இந்தியாவோட இதை வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த சட்டங்கள் வரணும்னு முடிவு பண்ணுறதுக்கு 141 டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து வரைவு குழு இதுதான் சட்டம்ங்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் தலைவரை ஏற்றுக்கிட்டோமா, அந்த மீட்டிங்கில் வந்து இதுதான் இந்தியாவுக்கான இனிமே பாதை அப்படின்னு முடிவு பண்ணி ஏற்றுக்கிட்ட நாள் நவம்பர் 26, 1949. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு இந்தியாவில் இதுன்னா, ஏன்னா இதுதான் இந்தியாவுக்கான பாதை இதுதான் அப்படின்னு முடிவு பண்ண தேதி வந்து நவம்பர் 26, 1949. அதில் என்ன பண்ணுறாங்க, நேஷனல் ஆந்தம், புரியுதுங்களா, தேசிய கீதத்தை அங்கீகரிக்கிறாங்க. இதுதான் நம்ம தேசிய கீதம், இனிமேல் இதை தான் நம்ம பாட போகிறோம் அப்படின்னு அங்கீகரிக்கிறது ஜனவரி 24, 1950 வந்து அங்கீகரிக்கிறாங்க. அடுத்தது தேசிய பாடல், புரியுதுங்களா, தேசிய பாடல் வந்து ஜனவரி 24, 1950 அதே டேட். அப்போ நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, கேலிகிராஃபர் அந்த அரசியலமைப்பு கையாழ அழகாக வந்து எழுதுறாரு. யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக ஹேண்ட் ரைட்டிங் கையிலே எழுதுறாரு. கேலிகிராஃபர், இங்கிலீஷ் வந்து கேலிகிராஃபர், இங்கே வந்து எழுத்தாளன், எழுதுறவர், வரைவு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி முன்னாடி ஒரு சிம்பிள், இப்போ ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்ல, அப்போ இதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா சிம்பிள், யானையை வந்து ஒரு சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ரொம்ப முக்கியமானது 7 பேர். அதை விட முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 26, 1949. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலியன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு உருவாயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? உலகத்திலேயே இல்லாத ஒரு அரசியலமைப்பு நம்ம என்ன உருவாக்கிட்டோம், நமக்குன்னு ஒரு என்ன சிறப்பு, நம்ம மார்தட்டிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற சில சிறப்பு அம்சங்கள். இதை பார்க்கும்போது
உலகத்தில் இல்லாத ஒன்று. ஏன் இதை உருவாக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்ன? ஏன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது தனிப்பட்ட நம்ம சொந்தமாக உருவாக்கலை. பல நாடுகள், கிட்டத்தட்ட 60 நாடுகள் 64 நாடுகள்கிட்டேருந்து எது எதெல்லாம் நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். பார்த்துங்க அப்படின்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒன்று எடுத்துருக்கோம்னா அங்கே அந்த இனவெறி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இதில் அதே மாதிரி ஒழுக்குமுறைகள் இருக்கும்போது ஓகே, அவங்களோட கலாச்சாரமும் நம்மளோட கலாச்சாரமும் இதே மாதிரி ஒன்று போகுது. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இதை எடுத்துட்டோம்னா அது நம்ம சமூகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள்லேருந்து பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்னது, அவங்களிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு தான் நம்மளோடது. சரிங்களா? பல நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட அரசு, ஆனால் அவங்களோட அப்படியே வாங்கி நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமான்னா இல்லை. நம்ம கலாச்சார சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறுதல் பண்ணியிருக்கோம். அதை தான் என்ன பண்ண போகிறோம், இந்த அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு உலகத்திலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. என்ன சார் இது என்ன ரொம்ப நீளமா அப்படின்னு சொன்னோம்னா 1.2 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கும். இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே கம்யூனிட்டி, ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே நிறம்ங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வேற வேற இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்குமான அரசியலமைப்பாக இருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பகுதி மக்களுக்கு அது பிரச்சனையாகவே இருக்காது. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமான தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் உலகத்திலேயே மிகவும் நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். சரிங்களா? எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கன்வென்ஷன் சட்டமாக தான் இருக்கே ஒழிய அவங்க எழுதவே இல்லை. இட்ஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்காவில் எழுதியிருக்காங்க, ஆனால் நம்ம அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீளமான அரசியலமைப்பு கிடையாது. ஏன் அது எதுக்கு இவ்வளோ நீளமாக வந்துச்சு? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள், புவியியல் காரணிகள். சரிங்க அப்படிங்களா? வடக்கு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு இத்தனை பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புவியியலை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. இங்கே இருக்கிற உணவு அங்கே சாப்பிட மாட்டாங்க, இங்கே வெயில் அடிச்சுட்டு இருக்கும், அங்கே பனி கொட்டிக்கிட்டு இருக்கும், அங்கே வறட்சி இருக்கும், இங்கே நல்லா மழை பெய்யும். ஸோ சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் எந்த பகுதியிலையும் இருக்க போறதில்லை. அப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான அரசியலமைப்பு இருந்தாதான் அது ஒரு சமத்துவம் வாய்ந்த அனைவருக்குமான ஒரு அரசியலமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க, அதாவது என்னன்னா நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நிறுவன தலைவர்கள்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காரணம் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், வரலாற்று காரணிகள். என்னென்னலாம் வரலாறு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வருகை இருக்காங்க, அப்புறமேட்டுக்கு முகல் படையெடுப்பு இருந்திருக்கு, அப்புறம் ஹுன்ஸ் இன்வேஷன் இருக்குது, லோக்கலில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள், நமக்குள்ளேயே நிறைய சண்டை வார்கள் இதெல்லாம் வந்திருக்கு. அப்புறமேட்டு கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு 200-250 வருஷம் நம்மளை ஆளும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பெர்செப்ஷனில் நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத போது வரலாற்றில் நமக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அந்த வரலாற்றில் அது நமக்கு தேவையா, இது இந்திய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருந்திருக்காங்களா, அது இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லை, இந்திய மக்களுக்காக ஒரு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது வரலாற்று காரணங்கள். அவ்வளோ வரலாறு இருந்ததுனால தான் இவ்வளோ பெருசாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒரே அரசியலமைப்பு, மக்கள் தான் வேற வேற, இடம் தான் வேற வேற, மொழி தான் வேற வேற, இனம் தான் வேற வேறைய ஒழிய மற்றபடி இந்தியாவுக்கு என்று இருப்பது ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன், அதுவும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது டாமினன்ஸ் ஆஃப் லீகல் நியூமினரிஸ் இன் த கான்ஸ்டியூஷன். அரசியல் நிர்ணய சபையில் எல்லாமே லாயர், சட்ட வல்லுநர்கள். இந்த கேள்வி பண்ணோம்னா அந்த லாயர்ஸருக்கு முதல் கேள்வி, இது எதுக்கு பண்றீங்க, இது ஏன் பண்றீங்க, இது யாருக்கானதுன்னு கேள்வி கேட்டு 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 என்ன ஆகுது அப்படின்னா இதை பண்ணினோம்னா இவங்களுக்கு இது சாதக பாதகமாக அமையும் போது என்ன சொல்றாங்க, ஒரு பாயிண்ட் வரும் அதுக்கு கீழே இன்னொன்று ஆட் பண்ணுங்க, இப்படி பாதிக்கப்பட்டால் இது பொருந்தும், இல்லை இது ஒரு சாராருக்கு வரும் ஒரு சாராருக்கு வராது, இப்படிங்கிற முடிவு பண்ணும்போது சட்ட வல்லுநர்கள் நிறைய எடுக்கும்போது ஒரு பாயிண்ட்ஸை கொண்டு வரும்போதே இது சரி தப்புன்னு அங்கேயே முடிவு பண்ணுறாங்க. அப்போ பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சட்டத்திலேயே அப்படியே நிறையா வந்து சேர்க்குறாங்க, உள்ளார உட்பகுதி 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 நிறையா போகும்போது அது ஒரு நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக வந்து மாறுது. அடுத்தது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இறுக்கமானதோ அல்லது நெகிழ்வானதோ இல்லை. இந்த ஆர்டிகல் 368 கண்டிப்பாக வரும். ஆர்டிகல் 300, அதாவது தமிழில் வந்து நீங்கள் விதின்னு வரலாம், இல்லை சரத்து, ரெண்டு மாதிரி வரலாம். அந்த ஆர்டிகலுக்கான மீனிங் சொல்கிறேன். ஸோ ஆர்டிகல் 368 அது என்ன சார், ரிஜிடிட்டி, இறுக்கமானதும் இல்லை நெகிழ்வானதும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலை 50 வருஷம் கழிச்சு சமூக பொருளாதார சூழ்நிலை இருக்குமானா இருக்காது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி 50 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கலாம்,
இப்போ கிடைக்கிற மக்களோட வந்து பொருளாதார நிலைமை மாறி இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம். அப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் சட்டமைப்பு அதோட விதிகளை வந்து மாத்துறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து அப்பயே அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா, நம்ம நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கும் மாத்திரக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்லது நடக்கணும், ஒரு இதை மாற்றும் போது அதை ரொம்ப கஷ்டமாகவும் வச்சுக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க இருக்கணும்னா, இறுக்கமானதும் கிடையாது, நெகிழ்வானதும் கிடையாது. புரியுதுங்களா? நீ எதையுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியாது, ஆனால் அதை பண்ண முடியும். பண்ணினா மக்களோட நல்லதுக்காக உன்னால் செய்ய முடியுங்கிறதுக்காக அதுக்காகவே அரசியலமைப்பில் சரத்து ஆர்டிகல் 368 தனியாகவே வச்சுருக்காங்க. சரிங்க சார், இது வந்து சிறப்பு அம்சம்னு சொல்கிறோம். மற்ற நாட்டை விட என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, அமெரிக்காவில் ரொம்ப ரிஜிடு. ஒரு இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காங்கிரஸ், செனட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற அங்கே 2 இதில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு ப்ரொசீஜர், ரொம்ப ஈஸியாக மாற்றிடவே முடியாது. அதுதான் வந்து அமெரிக்க கான்ஸ்டியூஷன். ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் எப்போ எதை வேணாலும் மாற்றிடலாங்க, ரொம்ப ஈஸியாக வச்சுருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு தரப்பு மக்களை வந்து நீங்கள் ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சட்டப்பூர்வமாகவே பண்ண முடியுங்கிறதுல வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குது. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், நெகிழ் ரொம்ப ரிஜிடாக வேணால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அனைத்து தர மக்களுக்கும் பிளண்டடாக கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு வந்ததா என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம். பார்லிமெண்டரி சாவரனிட்டி. இந்திய அரசியலமைப்பு இறையாண்மை கொண்டது. இந்த இறையாண்மைங்கிற வார்த்தையிலேயே இந்தியாவை அடங்கிடும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலைவர்கள் தலையிடாதீர்கள் அப்படின்ட்டு நம்ம அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து சொல்றதை பார்ப்போம். இது உள்நாட்டு விஷயம், தலையிடாதீங்க அப்படின்னா, என்னோட நாட்டு மக்களின் பிரச்சனை, என்னோட நாட்டு பிரச்சனை எங்களால் பார்த்துக்க முடியும், எங்களுக்கு அந்த திறமை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு கட்டமைப்பு இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் இருக்குது, பண்ணுறதுக்கு பார்த்தா நிறையா வாட்ச் டாக்ஸ் அப்படிம்பாங்க இருக்கும்போது, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, எங்களை நிர்வகிக்க எங்களுக்கு தெரியும். ஸோ இந்திய இறையாண்மையில் யாரும் தலையிடாதீங்கன்னு அடிக்கடி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளோட சிறப்பு அம்சம். உள்நாட்டு விஷயங்களில் தலையிடாதீங்க, இது எங்களோட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், நம்ம நாட்டுக்கு இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். இது இந்தியாவோட ஒரு சிறப்பு அம்சம். இந்திய அரசியலமைப்பு இறையாண்மை கொண்டது.